ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க ஒரு வீக்லி மீல் ப்ரிப்பரேஷன் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஸோ 1 வீக் ஃபுல்லாக இதை ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஒர்க்கிங் உமன்ஸ்க்கு. ஸோ நான் ஒரு ஒர்க்கிங் உமன் அப்படிங்கிறதுனால சண்டே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டேன். இப்போ நார்மலாக நம்ம இட்லி மாவு அரைச்சி வச்சாச்சு. ஸோ இது பார்த்திங்கன்னா சிறுதானியம், நவதானியம், வரமிளகாய், இஞ்சி, ஜீரகம் இது எல்லாமே கலந்து அரைச்சி அடை தோசை எடுத்து வச்சுருக்கேன். இது பார்த்திங்கன்னா சோள பணியாரம், நம்மளோட பாப்பாவுக்கு வந்து ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுக்குறதுக்காண்டி சோள பணியாரம் செஞ்சு வச்சுருக்கேன். ஸோ இது வந்து நம்மளோட சேனலில் அப்லோட் பண்ணுறேன், செக் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். அது இல்லாமல் பார்த்திங்கன்னா முளைக்கட்டிய பயிர் வகைகள். ஸோ இப்போவே நான் வந்து நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சுட்டு மார்னிங் அதை வந்து நல்லா ட்ரை பண்ணிவிட்டு ஒரு பாக்ஸ், ஏர்டைட் பாக்ஸில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருவேன். ஸோ இந்த வீக்குக்கு பார்த்திங்கன்னா 3 பயிரை நான் எடுத்து வச்சுருக்கேன். பட்டாணி, கொண்டக்கடலை, பச்சை பயிறு. ஸோ இந்த 3யுமே நல்லா ட்ரை பண்ணிவிட்டு ஒரு பாக்ஸில் க்ளோஸ் பண்ணி வச்சிட்டிங்க அப்படிங்கன்னா முளைக்கட்டி வரும். ஸோ அதை நம்ம வந்து பாப்பாக்கோ பசங்களுக்கு வீட்டுக்கு எல்லாத்துக்குமே வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். கிரேவிக்கு தேங்காய் திருவி எடுத்து வச்சுட்டேங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் ரெடி பண்ணி வச்சுட்டேன். ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று இது. ஸோ நம்ம அந்த பயிர் வகைகள் வச்சுருக்கோம் இல்லையா, ஸோ அதில் கிரேவி பண்ணுறதா இருக்கட்டும், குருமா பண்ணுறதா இருக்கட்டும், இது எல்லாத்துக்குமே இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது இல்லாமல் நான் வந்து இப்போ கூஸ்பெரி வாங்கிட்டு வந்திருந்தேன், பெரிய நெல்லிக்காய். ஸோ அந்த பெரிய நெல்லிக்காயை வாஷ் பண்ணி கட் பண்ணிவிட்டு ஜூஸ் போட்டு எடுத்து வச்சுருக்கேன். ஸோ பாப்பாக்காண்டி ஜூஸ் போட்டு எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இது இல்லாமல் பூண்டு வந்து தோல் உரித்து எடுத்து வச்சுட்டேன். தோல் உரித்து எடுத்து வச்ச பூண்டை என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம பூண்டு குழம்புக்கு யூஸ் பண்ணிக்கலாம், சட்னிக்கு, குழம்பு வகைகள், வெங்காய குழம்பு இதுக்கெல்லாமே யூஸ் பண்ணிக்க போகிறேன். அண்ட் தென் அனதர் பார்த்திங்கன்னா என்னென்னா கருவேப்பிலை பொடி. கருவேப்பிலையை நல்லா ட்ரை பண்ணிவிட்டு அது கூடவே ஜீரகம், மிளகு, கல் உப்பு 3யும் போட்டு ஒன்றா சேர்த்து பொடி பண்ணி வச்சாச்சு. இது தோசை மேலே தூவி கொடுத்தோம்னா குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லது. சாதத்தில் போட்டு நெய் ஊற்றியோ நல்லெண்ணெய் ஊற்றியோ பிசைஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்யூனிட்டி பூஸ்டர். ஸோ ஹேர் க்ரோத்துக்கு நல்லது, கண் பார்வைக்கு நல்லது, போன் ஸ்ட்ரென்த்துக்கு நல்லது. ஸோ இது நம்ம வந்து ரொம்ப வீக்லி ப்ரிப்பேர் பண்ணும்போது ஹெல்த்தியாகவும் நம்ம இன்க்ளூட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு அந்த டைம் வந்து சேவ் ஆகும். 2வது குழந்தைங்களுக்கு நம்ம கொடுக்கும்போதும் ஹெல்த்தியாக கொடுத்த மாதிரி ஒரு ஃபீலாக இருக்கும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி, ஆல் பட்டனை கிளிக் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்.